அன்பானவர்களே, ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளனுக்கு அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை அசைக்க முடியாத அளவு கூடிக்கொண்டே போகுமா? எப்போது தெரியுமா? ஏன் தெரியுமா? அவன் நினைத்தது கைகூடாமல் இருக்கிற போது, அவன் கேட்டது அவனுக்கு கிடைக்காமல் இருக்கிற போது, அவன் எதிர்பார்த்ததை விட சோதனைகள் அதிகமாக இருக்கிற போது, அவன் உள்ளம் கவலைகளால் நிரம்பி வடிகிற போது, அவன் கஷ்டங்களால் புலம்பிக் கொண்டிருக்கிற போது, தனிமையிலே உலாவிக் கொண்டிருக்கிற போது, உண்மையான இறை நம்பிக்கையாளன் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பக்கமே தவக்குலாக ஆகிற போது, அல்லாஹ்வே அவனுக்கு போதுமானவனாக ஆகிறான். என்னடா அது ஆச்சரியம்! ஒரு சாதாரண கொள்கை இல்லாத மனிதனுக்கோ, பேரளவிலே முஸ்லீமாக இருப்பவனுக்கோ இதுபோல தொடர் சோதனைகள் வரும்போது அவன் இறைவன் மீது கோபப்படுகிறான், அவனுடைய கொள்கைகளை மாற்றிக் கொள்கிறான், தான் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை புறக்கணிக்கிறான். ஆனால் இறை நம்பிக்கையாளனுக்கு தொடர் சோதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது அவனுடைய ஈமான் இன்னும் உறுதியாக ஆகிறது. ஏன் தெரியுமா? யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் சோதனையை முதலிலே கொடுப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு முஃமின் நம்புகிறான், ஏற்றுக்கொள்கிறான், பக்குவம் அடைகிறான், ஆன்மீகத்தின் மூலம் அல்லாஹ்வை நெருங்குகிறான். அதனால் தான் அப்படியான நெருக்கம் உருவாகிறது. சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது அல்லாஹ் என்னை நேசிப்பதாக நினைத்துக் கொண்டு உமைய தவக்கல் அல்லாஹ், நான் அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கையை அசைக்க முடியாத நம்பிக்கையாக வைத்திருக்கிறேன், அவனே எனக்கு போதுமானவன். யார் நீங்கள் எல்லாம்? மனிதர்கள் எல்லாம் யார்? எனக்கு மனிதனுடைய உறவோ, மனிதனுடைய உதவியோ, மனிதர்களுடைய எந்த விதமான அரவணைப்போ பாதுகாப்போ தேவையில்லை. படைத்த ரப்புல் ஆலமீனுடைய உதவி இருக்கும்போது, படைத்த அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கும்போது, மனிதனுடைய தேவைக்கு அப்பாற்பட்டவனாக அவன் மாறிவிடுகிறான். இவன் தான் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே.